நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 8ஆம் வகுப்பு இயல் 4 இலக்கணம் வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுவது. எதை வேறுபடுத்தி காட்டுது? இந்த பத்தியை நல்லா படிச்சு பாருங்க. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இந்த பத்தியை நம்ம படித்து பார்க்கும்போது இது பொருள் புரியாத ஒரு குழப்பமான நிலையில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்படி தானே தெரியுது? ஆமாம். இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த பத்தியை படித்து பாருங்க. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்போ இந்த பத்தியை படிக்கும்போது நமக்கு அதனுடைய பொருள் தெளிவாக புரியுது இல்லையா? ஆமாம். அதாவது 2வது பத்தியில் இருக்கக்கூடிய அண்ணன் என்கின்ற பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றி இருக்கிறதுனால தான் அதனுடைய பொருள் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அப்போ அண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல் கூட ஐ, ஆல், கு, இன், அது இந்த மாதிரியான அசைகள் இணைந்து அந்த சொல்லினுடைய பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துது. இந்த மாதிரி பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் வேற்றுமை என்று அழைக்கின்றோம். இதற்காக பெயர் சொல் கூட இணைக்கப்படக்கூடிய அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று அழைக்கிறோம். வேற்றுமையின் வகைகள். இந்த வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை அப்படின்னு மொத்தம் 8 வகைப்படும். இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. 2ஆம் வேற்றுமையில் இருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற வேற்றுமைகளுக்கு உருபுகள் உண்டு. வேற்றுமையை பற்றி சொல்லும்போது தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வேற்றுமை தாமே ஏழ் என மொழிப விழி கொள்வதன்கண் விழியோடு எட்டே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது முதல்ல தொல்காப்பியர் வேற்றுமை 7 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா விழியோடு சேர்த்து 8 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே தான் இங்கே நன்னூலாரும் ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன 8 வேற்றுமை அப்படின்னு இவரும் வேற்றுமை 8 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த வேற்றுமையினுடைய வகைகளை பற்றி குறிப்பிடும்போது தொல்காப்பியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐ ஒடுக்கு இன்னது கண் என்னும் அவ்வாறு என்ப வேற்றுமை உருபே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கு நன்னூலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெயரே ஐயாள்கு இன்னது கண் விழி என்று ஆகும் அவற்றின் பெயர் முறை அப்படின்னு சொல்லுவார். இதில் 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் அப்படின்னு நன்னூலார் குறிப்பிட்டிருப்பாரு. ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் ஒடு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. நல்லா கவனிக்கணும். வேற்றுமைகளினுடைய வகைகள் மொத்தம் 8 வகைப்படும். அதில் முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. மீதி இருக்கக்கூடிய 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளுக்கு உருபுகள் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம முதல் வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலான சொற்றொடர்கள், அதாவது ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு எழுவாய் இருக்கும், செய்யப்படு பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும். இந்த 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். இதில் எழுவாய் கூட வேற்றுமை உருபுகள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஐயாளுக்கும் இன்னது கண்ணுன்னு அந்த வேற்றுமை உருபுகள் எதுவுமே இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான ஒரு பொருளை தந்தது அப்படின்னா அது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையே எழுவாய் வேற்றுமை என்றும் அழைப்பர். உதாரணம் பாருங்க. பாவை வந்தாள். இதில் பாவை அப்படிங்கிறது எழுவாய், வந்தாள் என்பது பயனிலை. இந்த பாவை அப்படிங்கிற எழுவாய் கூட ஐ, ஆள், கு, இன்னது கண் இந்த வேற்றுமை உருபுகள் எதுவும் இடம்பெறவில்லை. அதனால் இது எழுவாய். அடுத்தது
இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு எது? ஐ. இந்த கீழே இருக்கக்கூடிய வாக்கியங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்னா என்ன பொருள்? கபிலர் பரணரை புகழ்ந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்படின்னா கபிலரை பரணர் கபிலரை புகழ்ந்து இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த ரெண்டு தொடர்களையும் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு எந்த பெயர் கூட இணையுதோ அந்த பெயர் செய்யப்படு பொருளாக மாறுது. செய்யப்படு பொருள்னா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு வாக்கியம் அப்படின்னா அதில் எழுவாய் இருக்கணும், செய்யப்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். இதில் கபிலர் அப்படிங்கிறது எழுவாய், புகழ்ந்தார் அப்படிங்கிறது பயன். சரி, இந்த பயன் யார் புகழ்ந்தார் அப்படின்னா பரணரை புகழ்ந்தார். அப்போ பரணரை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதனால இதனை இரண்டாம் வேற்றுமையை, அதாவது இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்குது இல்லையா, இந்த இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டாம் வேற்றுமை உருவுகள் எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த 6 வகையான பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆக்கல் அப்படின்னா என்ன? அதாவது ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை எதையாவது ஒன்றை உருவாக்குவது, அதுதான் ஆக்கல். இப்போ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க சோறு ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறு செஞ்சு முடிச்சிட்டியா, உருவாக்கிட்டியா, அதுதான் சோறு ஆக்கிட்டியா அப்படி. அப்போ ஆக்கல் என்றால் உருவாக்குவது. உதாரணம் பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் என்ன கட்டினான்? கல்லணையை கட்டினான். அப்போ கல்லணையை உருவாக்கி இருக்காங்க. அதனால் இங்கு இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டும். அதே மாதிரி பாருங்க, வீட்டை கட்டினான், குடத்தை வணைந்தான். இந்த மாதிரி ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய இடத்துல ஆக்கல், அதாவது உருவாக்குவது, அந்த இடங்களில் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இடம்பெறும். அடுத்தது அழித்தல். அழித்தல்னா என்னது? அழிச்சிடுறது. கோட்டையை இடித்தான், குடத்தை உடைத்தான், இந்த மாதிரி வரக்கூடியது. இங்கே பாருங்க, பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இங்கே ஒழிப்பது என்பது அழிக்கிறது. எதை அழிச்சாரு? மூட நம்பிக்கையை. அப்போ இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டும். அடுத்தது அடைதல். அடைதல்னா என்ன அர்த்தம்? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நம்ம சேருவது, அதுதான் அடைதல். இங்கே பாருங்க, கோயிலை அடைந்தான், ஊரை அடைந்தான், தெருவை அடைந்தான், இந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இடம்பெற வேண்டும். உதாரணம் பாருங்க, கோவலன் மதுரையை அடைந்தான். அப்போ மதுரைக்கு போய் சேர்ந்தான். அப்போ அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டும். அடுத்தது நீத்தல். நீத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? துறப்பது. எப்படி? அரசை துறந்தான், மனைவியை துறந்தான், இந்த மாதிரி வருது இல்லையா? எதையாவது ஒன்றை துறந்து விடுவது, அதை தான் துறத்தல், அவர் நீத்தல். இந்த இடங்களில் இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டும். காமராசர் பதவியை துறந்தார். அடுத்தது ஒத்தல். ஒத்தல் அப்படின்னா என்னது? அதாவது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்காம ரெண்டையும் ஒரே மாதிரி பார்ப்பது, அதுதான் ஒத்தல். உதாரணம் பாருங்க, கண்ணை ஒத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு போல அவனை ஒப்பிடுவது. அடுத்து புலியை போன்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வீரம் புலி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்படின்னா என்னது? தமிழ் மொழியானது நம்முடைய உயிரை போன்றது, அப்போ உயிருடன் ஒப்பிடுவது, இதுதான் ஒத்தல். இந்த மாதிரி இடங்களில் இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டும். தனக்கு சொந்தமானது, அதை தான் உடைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கல்வியை உடையான், பொருளை உடையான், வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இடம்பெற வேண்டும். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமை உருவுகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு, இந்த நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருவுகள். இதில் ஆள், ஆண் இந்த ரெண்டுமே கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு ரெண்டு வகையான பொருள்களில் வரும். கருவி பொருள்
முதல் கருவி, துணை கருவி அப்படின்னு 2 வகைப்படும். இதில் முதல் கருவி அப்படிங்கிறது ஒரு கருவியே வந்து செய்யப்படு பொருளாக மாறினால் அது முதல் கருவி. துணை கருவி அப்படின்னா ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது. இங்கே உதாரணம் பாருங்கள். முதல் கருவி அப்படிங்கிறதுல மரத்தால் சிலை செய்தான். இதில் மரம் அப்படிங்கிறது முதல் பொருள். ஏன்னா மரத்தில் செஞ்ச சிலை தான் இது. அப்போ அது முதல் பொருளால் செஞ்சுருக்கிறதுனால தான் இங்கே முதல், அதாவது கருவியே செய்யப்படும் பொருளாக இருக்கிறதுனால இது முதல் கருவி. இப்போது இங்கே கீழே பாருங்கள். உளியால் சிலை செய்தான். உளி இருக்குது. அந்த உளியால் சிலை செய்ய முடியுமா? முடியாது. உளியை வச்சு என்ன செய்ய முடியும்? செதுக்க முடியும். அப்போ ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை வந்து உளி கொண்டு அவன் செதுக்கி சிலையை செய்கிறான். அப்போது உளி என்பது துணை கருவியாக தான் பயன்படுத்தியிருக்கான். அதனால தான் இது வந்து துணை கருவி. அப்போ ஒன்றை செய்வதற்கு துணையாக இருந்தது அப்படின்னா அது துணை கருவி. அதுவே இங்கே கல்லால் சிலை செய்தான் அப்படின்னு வந்திருந்தா அது முதல் கருவி. ஏன்னா கல்லால் செஞ்ச சிலை, அப்போ அது முதல் கருவி. ஆனால் இங்கு உளியால் சிலை செய்தான் சொல்கிறதுனால உளியை வந்து துணை கருவியாக அவன் பயன்படுத்தினான். அதனால் இங்கு உளியால் சிலை செய்தான் என்பது துணை கருவியில் வந்திருக்குது. அடுத்தது கருத்தா பொருள். இந்த கருத்தா பொருளையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏவுதல் கருத்தா, அடுத்தது இயற்றுதல் கருத்தா. இந்த 2 வகையில் ஏவுதல் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேலையை செய்ய சொல்லி மற்றவங்க மீது ஏவி விடுவது. இப்போது நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே இந்த இலக்கண பகுதியை முழுமையாக படிச்சுட்டு நாளைக்கு தேர்வுக்கு தயாராக வாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் படிச்சுட்டு வரணும்னு அர்த்தம் இல்லையா? அதைத்தான் ஏவுதல் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. உதாரணம், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கல்லணையை கட்டினது யாரு? கரிகாலனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கரிகாலன் கட்டினாரா? இல்லை, கொத்தனார் தான் கட்டினாரு. மேஸ்திரிங்க தான் அதெல்லாம் கட்டியிருக்காங்க. கரெக்டா? சரியா? ஆமாம். அப்போது கரிகாலன் ஆணை பிறப்பித்தார். என்னது? இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆணை பிறப்பித்தார். அதை செஞ்சது வேற ஒருத்தவங்க. இது தான் வந்து ஏவுதல் கருத்தா. அடுத்தது இயற்றுதல் கருத்தா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. உதாரணம் பாருங்க. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. அப்போ பெரிய புராணத்தை எழுதுனது யாரு? சேக்கிழார். அதை அவரே தானே எழுதினாரு, இல்லை வேற யாரையாவது வச்சு எழுதினாரா? இல்லை, அவரே தான் அதை எழுதினாரு. அப்போ இந்த மாதிரி வந்தால் அது தானே தன் வேலையை செஞ்சதுனால இது இயற்றுதல் கருத்தா. சரி, இந்த பாருங்க. கரிகாலனால், சேக்கிழாரால், இங்கே எல்லாத்துலேயும் ஆள் உருபு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆண் அப்படிங்கிற உருபை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதிகமாக பெரும்பாலும் வந்து இது செய்யுள் வழக்கில் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும். அப்போ நீரால் அமையும் அப்படிங்கிறது நீரான். அப்போ ஆண் என்கின்ற உருபு இங்கு இடம்பெற்றுள்ளது. அப்போ ஆண் உருபு பெரும்பாலும் எங்கு இடம்பெறும்னு சொல்கிறாங்க? செய்யுள் வழக்கில். சரிங்களா? அடுத்தது ஒடு, ஓடு. இந்த 3ஆம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உடனிகழ்ச்சி பொருள்? இங்கே பாருங்கள். தாயொடு குழந்தை சென்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் கூட குழந்தை போனது, அதான் உடன். தாயுடன், அதான் உடனிகழ்ச்சி பொருள். சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் ஒடு, ஓடு அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபுகள் வரும். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஆசிரியரோடு மாணவன் வந்தான். ஆசிரியரோடு மாணவன் வந்தான். இந்த மாதிரி உடன் நிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமை உருபு வரும். 4ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு எதுன்னு பார்த்தோம்? கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இது எந்தெந்த இடங்களில் வரும்? நம்ம 2ஆம் வேற்றுமை பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். 2ஆம் வேற்றுமை உருபுகள் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீட்டல், ஒத்தல், உடைமை. இந்த 6 இடங்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கு என்கின்ற உருபு எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். உதாரணம் பாருங்க.
அரசன் புலவருக்கு பொன் கொடுத்தான். இந்த இடத்துல கொடை, அதாவது மன்னர் வந்து புலவர்களுக்கு பொற்காசுகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ அது கொடையில் வருது இல்லையா? அப்போ இந்த மாதிரி வரும்போது அங்கு நான்காம் வேற்றுமை உருவான கு வர வேண்டும். அடுத்தது பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான். அப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பதும் கொடையில் வருது. அதனால் இங்கு நான்காம் வேற்றுமை உருவு வர வேண்டும். அடுத்தது பகை. பகைன்னு என்னது? எதிரிகள் இல்லையா? பகைவர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் நான்காம் வேற்றுமை உருவு வர வேண்டும். உதாரணம், பிணிக்கு மருந்து. பிணிக்கு, பிணின்னு என்னது? நோய். நோய்க்கு மருந்து என்பது பகையா நட்பா? பகை இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான்காம் வேற்றுமை உருவு வர வேண்டும். புகை மனிதனுக்கு பகை. அப்போ புகை வந்து யாருக்கு பகை? மனிதனுக்கு. அப்போ அது பகையில் வருது. இந்த இடத்துல கு வர வேண்டும். அடுத்தது நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். இது நட்பு முறையில் வருது. அதனால் அங்கு வர வேண்டும். அடுத்தது தகுதி. அரசருக்குரியது மணிமுடி. மணிமுடி யாருக்கு தகுதியுடையது? அரசருக்கு தகுதி உடையது. அதனால் இது தகுதியில் வருதுனால இங்கு கு என்கின்ற உருவு வர வேண்டும். கவிதைக்கு அழகு கற்பனை. யார் ஒருவருக்கு கற்பனை ஆற்றலும் ரசனை உணர்வும் அதிகமாக இருக்குதோ அவங்க நல்ல கவிதைகளை வெளிப்படுத்துவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது தகுதி முறையில் வருது இல்லையா? அது அவருடைய தகுதி. அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் இந்த நான்காம் வேற்றுமை உருவுக்கு வரும். அடுத்தது அதுவாதல். அதாவது ஒன்று மற்றொன்றாக மாறிவிடுவது. உதாரணம் பாருங்க, ஆடைக்கு நூல். இப்போ நம்ம எல்லாருமே போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடைகள் வந்து எதெல்லாம் செஞ்சுருக்காங்க? நூலால் செஞ்சுருக்காங்க. நூல்களை சேர்த்து தானே ஆடை உருவாகி இருக்குது. ஆமாம். அப்போது இந்த நூல் வந்து ஆடையாக மாறி இருக்குது, அதுவாக மாறி இருக்குது. அப்போ இந்த இடத்துல கு வர வேண்டும். தயிருக்கு பால் வாங்கினான். அப்போ பாலை வாங்கி கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு புறமோறு போட்டால் அது என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது தான் அதுவாதல். அடுத்தது பொருட்டு. இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம். எதுக்காக வேலை செய்கிறோம்? அதன் பொருட்டு என்ன? ஏதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? உதாரணம் பாருங்க, கூலிக்கு வேலை. அப்போ கூலிக்கு வேலை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா கூலி வாங்கிறதுக்காக. அப்போது வேலையின் பொருட்டு கூலி அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எதுக்காக பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் மொழி வந்து வளர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அப்போ அது பொருட்டு அப்படிங்கிற இதில் வரதுனால இங்கு கு என்கின்ற உருவு வர வேண்டும். அடுத்தது முறை. முறைனா உறவு முறை. எனக்கு அண்ணன் முறை, எனக்கு இவன் தம்பி முறை, எனக்கு இவள் அக்கால் முறை சொல்கிறாங்களா? அந்த மாதிரி. உதாரணம் பாருங்க, மாதவிக்கு மகள் மணிமேகலை. அப்போ மாதவியினுடைய மகள் வந்து மணிமேகலை அப்படிங்கிற உறவு முறையில் வர்றதுனால இங்கு நான்காம் வேற்றுமை உருவுக்கு வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. செங்குட்டவனுடைய தம்பி யாரு? இளங்கோவடிகள். அப்போ இங்கு உறவு முறையில் வர்றதுனால இங்கு கு என்கின்ற நான்காம் வேற்றுமை உருவு வந்திருக்குது. அடுத்தது எல்லை. எல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை என்ன சொல்லுவோம்? எல்லைன்னு சொல்லுவோம். உதாரணம் பாருங்க, இங்கே குமரிக்கு வடக்கு மதுரை. அப்போ குமரி, அதாவது குமரியினுடைய வடக்கு பக்கம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா மதுரை வரைக்கும் இருக்குது. அது எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இது எல்லை பொருளில் வரதுனால இங்கே கு என்கின்ற நான்காம் வேற்றுமை உருவு வர வேண்டும். அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை உருவு எது? இன், இல். இந்த இரண்டு உருவுகளும் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற பொருள்களில் வரும். உதாரணம் பாருங்க, நீங்கள். நீங்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்தை விட்டு நீங்குவது. உதாரணம் பாருங்க, மலையின் வீழ் அருவி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அருவியானது மலையிலிருந்து வரக்கூடியது, மலையிலிருந்து கீழே வந்து விழக்கூடியது. அதுதான் மலையின் வீழ் அருவி. அடுத்தது தலையின் இழிந்த மயிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையிலிருந்து விழுந்த முடி. அடுத்தது ஒப்பு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்னா பாம்போட நிறத்துக்கு ஒப்ப ஒரு குட்டியுடைய நிறம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொருளில் வர்றதுனால இது பாம்பின் நிறம் ஒரு குட்டி. இந்த இடத்துல
இன் என்கின்ற 5ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்குது. அடுத்தது எல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், இது எல்லை வரதுனால இந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை உருபு வர வேண்டும். அதே மாதிரி நம்ம முன்னாடி 4ஆம் வேற்றுமை உருபும் வரும்னு பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல்னு வரலாம், தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னும் வரலாம். அடுத்தது ஏது. சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். காலமேகம் எதில் வல்லவர்? சிலேடை பாடுவதில். அப்போ ஏது எது அப்படிங்கிறது வருதா? அப்போ ஏது பொருளில் வரதுனால அந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை உருபு வர வேண்டும். அறிவில் பெரியன். அப்போ எதில் பெரியவன்? அறிவில். அப்போ அந்த இடத்துல ஏது பொருள் வரதுனால இல் என்கின்ற 5ஆம் வேற்றுமை உருபு வர வேண்டும். அடுத்தது நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை உருபுகள் அது, ஆது, ஆ. இந்த 6ஆம் வேற்றுமை உருபுகள் உரிமை பொருளில் வரும். இந்த உரிமை பொருளை கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் பாருங்க, ராமனது வில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கு சொந்தமான வில்லு, அப்போ அவனுக்கு உரிமையான ஒரு பொருளாக இருக்குதா அது? இந்த மாதிரி அது என்கின்ற 6ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது, உரிமை பொருளில் வரும்பொழுது அங்கு அது என்கின்ற 6ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். அடுத்தது நண்பனது கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நண்பனுக்கு சொந்தமான கை, இது அவனுடைய கை இல்லையா? அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அங்கு அது என்கின்ற 6ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். இதில் ஆது, ஆ இந்த உருபுகள் இந்த காலத்தில் நாம் பயன்படுத்துவது இல்லை. அடுத்தது நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு 7ஆம் வேற்றுமை. இந்த 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் கண், மேல், கீழ், கால், இல், இடம். இந்த மாதிரி நிறைய உருபுகள் 7ஆம் வேற்றுமைக்கு இருக்குது. இந்த 7ஆம் வேற்றுமைகள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, இடம், காலம் இந்த இடத்தை குறிக்கக்கூடிய சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு வரும். உதாரணம் பாருங்க, எங்கள் ஊரின் கண், எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இடத்தை குறிக்கிறது. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இடத்தை குறிக்கிறதுனால இந்த இடத்துல 7ஆம் வேற்றுமை உருவான கண் என்பது இடம்பெற வேண்டும். அடுத்தது பாருங்க, இரவின் கண் மழை பெய்தது. அப்போ இரவு என்பது எதை குறிக்குது? காலத்தை குறிக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி வரும்பொழுதும் இங்கு கண் என்கின்ற உருபு 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டும். இல் அப்படிங்கிற உருபு எந்த வேற்றுமையில் வரும்னு நம்ம பார்த்தோம்? 5ஆம் வேற்றுமையில். இங்கே 7ஆம் வேற்றுமையிலையும் இந்த இல் அப்படிங்கிற உருபு வரும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது இல் என்கின்ற உருபு இடப்பொருளில் வந்தது அப்படின்னா அது 7ஆம் வேற்றுமை. அதுவே இல் என்பது நீங்கள் பொருளில் வந்தது அப்படின்னா அது 5ஆம் வேற்றுமை. உதாரணம் இங்கே பாருங்க, ஊரில் இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ளே இருந்தான். அப்போ அது இடத்தை குறிக்குது. அப்போ ஊரில் இருந்தான் என்பது இடப்பொருளில் வரதுனால அது 7ஆம் வேற்றுமை. அதுவே ஊரிலிருந்து வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ளே இருந்து அவன் வெளியில் வந்துட்டான், அது நீங்கள் பொருளில் வருது. அப்போ இது 5ஆம் வேற்றுமை. இல் என்பது இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை, அதுவே நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. அடுத்தது 8ஆம் வேற்றுமை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை. இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, விழிப்பொருளில் வரதுனால இதை விழி வேற்றுமை என்று அழைப்பார்கள். அதாவது படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த விழி வேற்றுமையில் பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. எப்படி அப்படின்னா, அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, புலவர் அப்படிங்கிறது புலவரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றி வரக்கூடியதை தான் 8ஆம் வேற்றுமை என்று அழைக்கிறோம். சரி, தெரிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவது உண்டு. அதனை சொல் உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில்
ஆள் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. அடுத்தது பாருங்க, ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல் உருபு, அதாவது ஒரு முழு சொல்லே உருபாக வந்திருக்குது. அடுத்தது வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேற்றுமை உருபுகள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அது ஒரு தொடரில் வெளிப்படையாக தெரிந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சில இடங்களில் இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே மறைந்து வரும், அந்த மாதிரி மறைஞ்சி வந்தது அப்படின்னா அதை வேற்றுமை தொகை என்று அழைப்பர். நீங்கள் அடுத்த 9ஆம் வகுப்பு போகும்போது இதை பற்றி விரிவாக படிப்பீங்க. தொகை நிலைத்தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னு. அதாவது வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி வந்தது அப்படின்னா அது தொகாநிலை தொடர். வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தது அப்படின்னா அது தொகைநிலை தொடர். அடுத்தது 4ஆம் வேற்றுமை உருபு எது நம்ம பார்த்தோம்? கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபுன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 4ஆம் வேற்றுமை உருபு கூட கூடுதலாக ஆக அப்படிங்கிற அசையும் சேர்ந்து வருவது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம், கூலிக்காக வேலை. இங்கே ஆக அப்படிங்கிற உருபு வந்திருக்குது. நம்ம கூலிக்கு வேலை, அப்போ கூ உருபு வந்தாலும் 4ஆம் வேற்றுமை. கூலிக்காக வேலை, அப்போ ஆக என்பது வந்தாலும் அது 4ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது நம்ம புத்தகத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும் அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் முதல்ல பாருங்கள், வேற்றுமை நம்ம பார்த்தோம். முதல் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் நம்ம பார்த்து இருந்தோம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதனுடைய உருபுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லுருவு நம்ம பார்த்தோம், தெரிந்து கொள்வோம் பகுதியில் பார்த்தோம். சொல் உருபு அப்படிங்கிறது அதாவது ஒரு முழு சொல்லே உருபாக வருவது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வேற்றுமைக்கான சொல் உருபுகள் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருள். இந்த வேற்றுமை உருபுகள் எந்தெந்த பொருளில் வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க.